மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMMS தேர்வு சேட் பகுதி கணக்கு பாடம் 7ஆம் வகுப்பிலிருந்தும் 8ஆம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். 8ஆம் வகுப்பு கணக்கில் ஒவ்வொரு பாடத்திற்கும் அதில் இருக்கிற ஒவ்வொரு பயிற்சிக்கும் தனித்தனியாக மாதிரி வினாத்தாள்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணக்கு முதல் பாடம் விகிதமுறு எண்களில் பயிற்சி 1.3 கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு 15 மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. முதல் கேள்வி, விகிதமுறு எண்கள் ரேஷனல் நம்பர்ஸ் தொகுப்பின் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விகிதமுறு எண்கள் அதை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இயல் எண்கள் படிச்சிருப்போம். இயல் எண்களின் தொகுப்பின் குறியீடு நேச்சுரல் நம்பர்ஸ் கேபிட்டல் லெட்டர் N அப்படின்னு குறிச்சிருப்போம். இயல் எண்களுக்கு அப்புறம் ஹோல் நம்பர்ஸ் படிச்சிருப்போம். முழு எண்கள் W அப்படிங்கிற எழுத்தால் குறிப்போம். இயல் எண்கள் அப்படின்னா எண்ணக்கூடிய எண்கள் 1, 2, 3 அப்படின்னு முடிவெல்லாம் போயிட்டுருக்கும். முழு எண்களின் தொகுப்பானது 0, 1, 2, 3 அப்படின்னு முடிவெல்லாம் போயிட்டுருக்கும். அடுத்தது இன்டிஜர்ஸ் முழுக்கள் படிச்சிருப்போம். முழுக்களை குறிக்கக்கூடிய குறியீடு Z, 0 வலதுபுறத்தில் 1, 2, 3 அப்படின்னு முடிவெல்லாம் போயிட்டுருக்கும். இடதுபுறத்தில் -1, -2 இந்த மாதிரி முடிவெல்லாம் போயிட்டுருக்கும். இந்த 3 படித்ததுக்கப்புறம் தான் நம்ம விகிதமுறு எண்கள் படிச்சிருப்போம். விகிதமுறு எண்கள் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு Rன்னு குறிச்சிடக்கூடாது, Q என்ற எழுத்தால் நம்ம குறிப்போம். சரியான உடைய ஆப்ஷன் 4. R அப்படிங்கிறது மெய்யெண்களில் படிப்பீங்க, ரியல் நம்பர்ஸ். கேள்வி எண் 2, விகிதமுறு எண்களின் பெருக்கல் சமணி. விகிதமுறு எண்கள் நமக்கு நல்லாவே தெரியும், P/Q வடிவத்தில் இருக்கும். இதில் Q ≠ 0. பின்ன எண்கள் அப்படின்னு கூட நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். பின்ன எண்கள் அப்படின்னும் சொல்லலாம். ஒரு பின்ன எண்ணை, அதாவது விகிதமுறு எண் ஒரு 2/3ன்னு எடுத்துக்கலாம். எந்த எண்ணால் பெருக்குனா நமக்கு ஆன்சர் அதே எண் கிடைக்கணும், அதே எண் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணை 1ஆல் பெருக்கும்போது தான் நமக்கு அதே எண் கிடைக்கும். இப்போ பெருக்கல் சமணி 1 ஆப்ஷன் 2. கூட்டல் சமணி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 0. 3வது கேள்வி அதே தான், விகிதமுறு எண்களின் கூட்டல் சமணி. கூட்டல் சமணின்னு என்ன? ஒரு விகிதமுறு எண் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5/7ன்னு எடுத்துக்கலாம். இந்த விகிதமுறு எண் கூட எந்த எண்ணை கூட்டினால் நமக்கு அதே விகிதமுறு எண் கிடைக்கும். இப்போ ஒரு எண் கூட 0வை கூட்டினா தான் நமக்கு அதே எண் கிடைக்கும். கூட்டல் சமணி 0. கேள்வி எண் 4, கூட்டல் எதிர்மறை என்பது என்ன? 6ஆம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க முழுக்கள் பாடத்தில். 5 இதனுடைய எதிரெண் என்னன்னு கேட்டால் -5 அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம். -7 இதனுடைய எதிரெண் +7, அதாவது குறிய மாற்றணும். ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். நமக்கு விகிதமுறு எண்கள் தான் படிச்சுட்டு இருப்போம். இப்போ விகிதமுறு எண்கள் P/Q வடிவத்தில் இருக்கும், அதாவது பின்ன எண்கள் தொகுதி மற்றும் பகுதி இருக்கும். இப்போ இது ஒரு விகிதமுறு எண். இதனுடைய கூட்டல் எதிர்மறை எப்படி இருக்கும்னா -3/4 இருக்கும். அப்போ என்ன மாறி இருக்குது? குறி மாறும், தொகுதியும் பகுதியும் மாறாது. சரியான விடை ஆப்ஷன் 2. பாருங்கள், குறி மாறும், தொகுதி பகுதி இடம் மாறாது. தொகுதி பகுதி எப்போ மாறும்னா பெருக்கல் எதிர்மறை, பெருக்கல் நேர்மாறு அதில் தான் மாறும். பாருங்கள், அடுத்த கேள்வி அதுதான். கேள்வி எண் 5, -7/9 பெருக்கல் தலைகீழி. ஒரு விகிதமுறு எண் நமக்கு -7/9ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த விகிதமுறு எண்ணுடன் எந்த விகிதமுறு எண்ணை பெருக்கினால் நமக்கு ஆன்சர் 1 கிடைக்குதோ அதுதான் இந்த விகிதமுறு எண்ணின் பெருக்கல் தலைகீழி. இப்போ என்ன பண்ணணும்? குறி மாறாது, அப்படியே தான் இருக்கும். பட் தொகுதி பகுதி இடம் மாறிடும். -9/7. இப்போ சுருக்குனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் +1 கிடைக்கும். இப்போ -9/7 ஆப்ஷன்லேயே இல்லை. இப்போ -9/7 அப்படிங்கிறது தகா பின்னம். இதை கலப்பு பின்னமாக மாற்றி பார்க்கலாம். ஒரு முறை இருக்குது 7, ஸோ 1 மீதி 2 அதை தொகுதியில் போட்டுக்கணும். பகுதி சேம் அதே தான். -1 2/7 ஆப்ஷன் 2. கேள்வி எண் 6, விகிதமுறு எண்களில் டேஸ் என்ற எண்ணானது வகுத்தலில் அடைவு பண்பை பூர்த்தி செய்வதில்லை. இப்போ முதல்ல அடைவு பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னு மாணவர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். 2 விகிதமுறு எண்கள் எடுத்துக்கலாம். 1/2
3/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இரண்டு விகிதமுறு எண்களின் கூட்டல் நமக்கு ஆன்சர் ஒரு விகிதமுறு எண்ணாகத்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கூட்டலில் அடைவு பண்பு அப்படின்னு அர்த்தம். இரண்டு விகிதமுறு எண்களை கழித்தால் நமக்கு விகிதமுறு எண் தான் கிடைக்கும். அது கழித்தலில் அடைவு பண்பு. இரண்டு விகிதமுறு எண்களின் பெருக்கலின் போது நமக்கு ஆன்சர் ஒரு விகிதமுறு எண்ணாகத்தான் கிடைக்கும். அது பெருக்கலில் அடைவு பண்பு. இப்போ நமக்கு வினாவில் கொடுத்துருக்கிறது வகுத்தலில் அடைவு பண்பை பூர்த்தி செய்வதில்லை. எந்த எண்? 0. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/2 அப்படிங்கிறது ஒரு விகிதமுறு எண். இந்த விகிதமுறு எண்ணை 0ஆல் வகுக்கலாம். ஏன்னா 0 என்பதும் ஒரு விகிதமுறு எண் தான். இதனுடைய பகுதியில் 1 இருக்கிறதாக அர்த்தம். இப்போ பின்ன வகுத்தல் எப்படி வரும்? வகுக்கக்கூடிய பின்னத்தை பெருக்கல் குறிப்பிட்டு தலைகளாக நம்ம மாற்றிக்க முடியும். அதாவது 1/0 ஆகும். இப்போ ஒரு 1 பகுதியும் பெருக்கும்போது 0ன்னு கிடைக்கும். ஒரு எண்ணை 0ஆல் வகுக்கிறது என்பது வரையறுக்க இயலாது. ஸோ இப்படி ஒரு ஆன்சர் நமக்கு வராது இல்லையா? இப்போ விகிதமுறு எண்களில் 0 அப்படிங்கிற எண் கண்டிப்பாக வகுத்தலில் அடைவு பண்பை பூர்த்தி செய்வதில்லை. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 7. கீழ்கண்டவற்றுள் எது கூட்டல் தலைகீழி பண்பை குறிக்கிறது? ஒரு விகிதமுறு எண்ணுடன் எந்த விகிதமுறு எண்ணை கூட்டினால் நமக்கு விடை 0 கிடைக்கும். அந்த விகிதமுறு எண் தான் அதனுடைய கூட்டல் தலைகீழி அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், முதல் ஆப்ஷனில் +a - a = 0. இப்போ +a அதனுடைய கூட்டல் எதிர்மறை -a, ரெண்டையும் கூட்டும்போது 0 கிடைக்குது இல்லையா? இந்த பண்பு தான் கூட்டல் தலைகீழி பண்பு. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 8. விகிதமுறு எண்களில் அடைவு பண்பு எதனை பொறுத்து நிறைவு செய்கிறது? விகிதமுறு எண்களில் கூட்டலில் அடைவு பண்பை நிறைவு செய்யும், கழித்தலின் போதும் அடைவு பண்பை நிறைவு செய்யும், விகிதமுறு எண்களின் பெருக்கலின் போதும் அடைவு பண்பை நிறைவு செய்யும். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா கேள்வி எண் 6ல் வகுத்தலில் மட்டும் அடைவு பண்பை நிறைவு செய்யாது. இப்போ இந்த 3லையுமே நிறைவு செய்யும், கூட்டல், கழித்தல், பெருக்கல். இப்போ இவை அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 9. 2/5 பெருக்கல் -8/9 ப்ளஸ் டேஸ் இன்ட்டு 5/9 ஈக்குவல் டு 2/5 இன்ட்டு டேஸ் ப்ளஸ் டேஸ். இந்த இடத்துல ப்ராக்கெட் குறி போட்டிருக்காங்க. விடுபட்ட இடத்தின் மதிப்புகள் முறையே. இது பார்த்திங்கன்னா கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு விதி நம்ம படிச்சிருப்போம். a இன்ட்டு b ப்ளஸ் c ஈக்குவல் டு a இன்ட்டு b ப்ளஸ் a இன்ட்டு c. இதுதான் அந்த விகிதமுறு எண்களின் கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு விதி. இந்த மாடலில் தான் இருக்குது பாருங்கள். a இதுதான் a, இது b ப்ளஸ் c. இந்த பக்கம் a இன்ட்டு b ப்ளஸ் இதை வேணால் ப்ராக்கெட் பண்ணியிருக்கணும், a இன்ட்டு c. இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது. இப்போ a இந்த இடத்துல இருக்குது. அப்போ b என்ன வரும்? -8/9. c இங்கே இருக்குது பாருங்கள், 5/9. இப்போ இங்கே என்ன வரும்? a × b ப்ளஸ் a இன்ட்டு b ப்ளஸ் a இன்ட்டு c. இதே a தான் இங்கேயும் வரும். இப்போ முறையே 2/5 -8/9 5/9. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 10. விகிதமுறு எண்களில் பெருக்கலின் கீழ் எப்பண்புகள் நிறைவு செய்யப்படுகிறது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் அடைவு பண்பு. விகிதமுறு எண்களின் பெருக்கலின் கீழ் அடைவு பண்பை நிறைவு செய்யும். அடைவு பண்புனா என்ன? இரு விகிதமுறு எண்களின் பெருக்கற்பலன் ஒரு விகிதமுறு எண்ணாகத்தான் இருக்கும். அதாவது a அப்படிங்கிறதும் ஒரு விகிதமுறு எண், b அப்படிங்கிறதும் விகிதமுறு எண்ணாக எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய பெருக்கற்பலன் c இதுவும் ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்கும் என்பது தான் அடைவு பண்பு. இது நிறைவு செய்யும். இப்போ சேர்ப்பு பண்புன்னா என்னென்னு பார்க்கலாம். 3 விகிதமுறு எண்களை இடம் மாற்றி பெருக்கினாலும் அதனுடைய மதிப்பு மாறாது. பாருங்கள், a × b அதுக்கப்புறம் இன்ட்டு சின்னு வச்சுக்கிட்டாலும் இடத்த மாற்றி பெருக்கணும். அதாவது a இன்ட்டு b இன்ட்டு c அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இதனுடைய வேல்யூ மாறாது. அதுதான் சேர்ப்பு பண்பு. பரிமாற்று பண்பு. ஏதாவது 2 விகிதமுறு எண்கள், ஏதாவது 2 விகிதமுறு எண்கள் எடுத்துக்கலாம். அதாவது a b இவற்றின் பெருக்கற்பலனும் b இன்ட்டு a
அதாவது இடத்தை மாற்றி நம்ம பெருக்கினா கூட அதனோட வேல்யூ மாறாது அப்படிங்கிறது தான் பரிமாற்று பண்பு. இப்போ பெருக்கல்ல அடைவு பண்பையும் நிறைவு செய்யும், சேர்ப்பு பண்பையும் நிறைவு செய்யும், பரிமாற்று பண்பையும் நிறைவு செய்யும். ஸோ இவை அனைத்தும் ஆப்ஷன் 4. கேள்வி எண் 11 பொறுத்துக. இந்த பக்கம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் விகிதமுறை எண்களின் பண்புகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எந்த பண்பிற்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத சரியாக நம்ம மேட்ச் பண்ணோம். முதல்ல பாருங்கள், 2 + 3 = 3 + 2. 2 எண்கள் எடுத்துக்கிட்டாங்க. இந்த 2 எண்களை இடத்தை மாற்றி கூட்டியிருக்காங்க. இப்போ இது கூட்டலின் மீதான பரிமாற்று பண்பு. 2 எண்களை இடத்தை மாற்றி கூட்டுறது அப்படிங்கிறது பரிமாற்று பண்பு. இப்போ கூட்டல் வந்ததுனால கூட்டல் பரிமாற்றம். அடுத்து 100 + 0 = 100. ஒரு எண்ணுடன் 0ஐ கூட்டினால் அதே எண் கிடைக்கும். இது கூட்டல் சமணி. 10 × 1 = 10. ஒரு எண்ணுடன் எந்த எண்ணை பெருக்கினால் அதே எண் கிடைக்குமோ அந்த எண் பெருக்கல் சமணி. நான்காவதில் பாருங்கள், 3 எண்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல விகிதமுறை எண்கள் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால முழுக்கள் கொடுத்துருக்காங்க. முழுக்களையும் நம்ம விகிதமுறை எண்களாக கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது 2 அப்படின்னா 2/1 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 3 எண்கள் இருக்குது, முழுக்கள்னே நம்ம சொல்லிடலாம். அதை இடத்த மாற்றி கூட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் குறிக்குள்ளே இருக்கிறது தான் கூட்டணும். -3ஐயும் 4ஐயும் தான் கூட்டணும். இந்த பக்கம் பாருங்கள், ப்ராக்கெட் எங்கே இருக்குது? முதல் 2 எண்களுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது 2ஐயும் கூட்டணும். 2ஐயும் கூட்டினாலும், அதாவது இடத்தை மாற்றி 3 எண்களை கூட்டினாலும் அதனோட வேல்யூ மாறாது அப்படிங்கிறது சேர்ப்பு பண்பு. +10 அதனுடைய கூட்டல் எதிர்மறை. 2ஐயும் கூட்டும்போது 0 கிடைக்குது இல்லையா? இது எந்த பண்பு அப்படின்னா கூட்டல் தலைகீழ் பண்பு, இல்லைனா கூட்டல் நேர்மாறு. ஸோ சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 12. 7/4 பெருக்கல் ப்ராக்கெட் ஓப்பன் -8/3 ப்ளஸ் -13/12 ப்ராக்கெட் க்ளோஸ் = 7/4 × -8/3. இதை தனியாக ப்ராக்கெட் பண்ணிக்கணும். ப்ளஸ் 7/4 × -13/12. இது எப்பண்பு அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த மாடலில் இருக்குன்னா a × b + c = a × b + a × c. கேள்வி எண் 9 தான் பார்த்தோம். இது விகிதமுறை எண்களின் கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு ஆப்ஷன் 1. கேள்வி எண் 13. 20 + 7 இதுக்கு மட்டும் ப்ராக்கெட் இருக்குது. +12 = 20 + 7 + 12 என்பது கீழ்கண்டவற்றுள் எந்த பண்பை நிறைவு செய்யும்? 3 முழுக்கள் எடுத்துக்கிட்டாங்க. அதை இடத்தை மாற்றி கூட்டுறது அப்படிங்கிறது எந்த விதமான பண்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 எண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அது சேர்ப்பு பண்பு தான். இப்போ ப்ராக்கெட் குறிக்க என்ன அர்த்தம்னா, முதல்ல இந்த 2 எண்களை பெருக்குங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ 27 + 12 = இதில் பாருங்கள், 20க்கு ப்ராக்கெட் கிடையாது இல்லையா? ஸோ 20 அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தான் ப்ராக்கெட் இருக்குது. இந்த 2 எண்களை முதல்ல கூட்டிக்கணும். 19. இப்போ 27 12 எவ்வளோ? 39 = 20 + 19 39. பாருங்கள், சரியாக வருது. அப்படிங்கிறது ஒரு சேர்ப்பு பண்பு. இதே 2 எண்களை இடமாற்றி கூட்டுறது அப்படிங்கிறது பரிமாற்று பண்பு. கேள்வி எண் 14. 2/5 + -2/5 இதனுடைய கூட்டல் நேர்மாறு தான். இது கூட்டினா நமக்கு 0 கிடைக்குது இல்லையா? இது எந்த பண்பை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டலின் எதிர்மறை பண்பு. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 15. பூஜ்ஜியமற்ற விகிதமுறை எண்களின் தொகுப்பிற்கு வகுத்தலானது எப்பண்பை நிறைவு செய்யும்? பொதுவாக வகுத்தல் சேர்ப்பு பண்பு, பரிமாற்று பண்பு, சமணி பண்பெல்லாம் நிறைவு செய்யாது. அடைவு பண்பை நிறைவு செய்யும். அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. பூஜ்ஜியமற்ற விகிதமுறை எண்கள் நம்ம கேள்வி எண் 6லேயே பார்த்தோம். ஸோ பூஜ்ஜியமற்ற 2 விகிதமுறை எண்கள் இருந்தது அப்படின்னா அதை வகுக்கும்போது ஆன்சர் ஒரு விகிதமுறை எண்ணாகத்தான் கிடைக்கும். இப்போ அது அடைவு பண்பை நிறைவு செய்யும். சரியான விடை ஆப்ஷன் 1. அவ்வளோதான். மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளின் விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.